இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எர்மோவிஸ் சேனல் தான் ப்ரொடியூசர் வீடியோ தான் பார்க்கலாம். தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஃபிளாஷ்பேக். எஸ், பொதுவாகவே தமிழ் சினிமால பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஏன் நடந்துச்சு தெரியுமா, ஹீரோ ஏன் மறைஞ்சு வாழ்றாரு தெரியுமா, ஹீரோ ஏன் இதை பண்ணாரு தெரியுமான்னு கட் பண்ணி ஃபிளாஷ்பேக் போற வழக்கம் காலாகாலமா இருக்குது. மோர் ஓவர் அந்த ஃபிளாஷ்பேக் தான் மொத்த படமுமாவே இருக்கும். அந்த படத்தோட கதை நகர்வுக்கே அந்த ஃபிளாஷ்பேக் தான் காரணமா இருக்கும். பட் அப்படிப்பட்ட அந்த ஃபிளாஷ்பேக் மொக்கையா இருந்தா நாம தியேட்டர்ல மாட்டி சிக்கிய சின்ன பின்னமாய் ஒரு 3 மணி நேரம் திணற ஊம குத்துன நிறைய படங்களோட தோல்விக்கு காரணம் இந்த ஃபிளாஷ்பேக்கா தாங்க இருந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு 10 ஒஸ்டான ஃபிளாஷ்பேக்கை தாங்க பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? லியோ கொண்டு வந்துருவாங்க. யோகாவே போட்டிருப்பாரு. கூலி ஃபிளாஷ்பேக்லாம் நல்லதா இருக்கும். ஃபிளாஷ்பேக்னு சொன்னதும் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரது இந்த படமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா ரீசெண்டா அடி வாங்கினது இதுல இல்லையா? சோ மறக்க முடியுமா? ஹீரோ தேவா கேரக்டர் ஒரு மேன்ஷனை வச்சுட்டு எந்த வம்பு தும்பும் இல்லாம வாழ்றாரு. அதே மேன்ஷன்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எந்தவித மக்கள் தொடர்புமே இல்லாம ஒரு ரூமுக்குள்ளாரே இருக்காப்ல. யார் அவர்னும் தெரியல. இது போக யாருமே அதே மேன்ஷன்ல யாரோ கால் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இதே மாதிரி 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன்னு சொல்றது என்ன, பவர் ஹவுஸ்ன்ற கோட் வேர்டு என்ன, இந்த வில்லனுக்கும் தேவா கேரக்டர் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு என்னன்னு பக்காவான ஒரு சஸ்பென்ஸை லோக்கி கிரியேட் பண்ணிட்டாப்ல. சரி, இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபிளாஷ்பேக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மொத்த ஆடியன்ஸும் வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ஃபிளாஷ்பேக்கை இறக்குறாருங்க. ஐயோ, என்னத்தையும் போட்டாடி ஓடியாந்துரு. அது ஒண்ணும் பெருசா இல்லைங்க. தேவா 30-35 வருஷத்துக்கு முன்னால இதே ஹார்பர்ல கூலியா இருந்தாரு. அப்போ அந்த கூலிங்களை ஏமாத்தி கொல்ல பார்த்த முதலாளியா அந்த முதலாளி பையன் நாகார்ஜுனா கண்ணு முன்னாடியே தேவா கொன்னுட்டாரு. அவ்வளவுதான் ஃபிளாஷ்பேக். இப்போ இந்த கேள்விகளே என்னன்னா, சொந்த அப்பாவை தன்னோட கண்ணு முன்னாடியே கொன்ன தேவாவை நாகார்ஜுனாக்கு அடையாளம் தெரியலையா? என்ன எங்கேயோ பாத்திருக்கேன் சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. 20 வருஷம் ஆயிருச்சு இல்ல, பறந்துட்டேன். எதுக்குடா உபேந்திரா சமஞ்ச புள்ள மாதிரி ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காரு? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. ஆமா, அந்த கோடுவேடா. எது கோடுவேடா? சரக்கு பாட்டிலுங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. எதுக்குடா அந்த காலே வராத லேண்ட்லைன்? ஓ அதுவா, தேவாவோட புள்ளைக்கு தான் தேவா புள்ளன்னு தெரிஞ்சிட்டா கால் பண்றதுக்கா? டேய், அது ஒரே நிமிஷத்துல நீங்களே போய் சொல்லிட்டு வரலாமேப்பா. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. ஆமா, எதுக்கு இந்த தேவாவை 30 வருஷமா ஆஃப்லைன்ல வச்சிருக்காரு? அச்சச்சோ, அது லோகேஷுக்கே தெரியாதுங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யூசுவலா எல்லா படங்களையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைக்கிற எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் அதோட ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஆனா அந்த கூலில ஃபிளாஷ்பேக்ல ஓட்டைகள் அதிகமாயிருச்சு. ஃபிளாஷ்பேக்க காணோம். இந்த ஃபிளாஷ்பேக்கு டிஏஜிங்லாம் பண்ணி ஒரு எஃபர்ட்லாம் போட்டு மேக்கிங் வைஸ் ஒரு நல்ல அவுட்புட்டே கொடுத்திருந்தாங்க. ஆனா அவ்வளவும் பண்ணி என்ன பண்ண, அவ்வளவு நேரமா பொறுமையா அந்த ஃபிளாஷ்பேக்குக்காக காத்திருந்த மக்களுக்கு நல்லா உளுந்தோட சைஸ்ல இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு ஓட்டையோட ஒரு ஃபிளாஷ்பேக்க வச்சதும் நாம இவ்வளவு நேரம் பார்த்த மொத்த படமுமே பொய்யா கோபி பொய்யா அப்படின்ற நிலைமைக்கு போயிருச்சுங்க. அதுலயும் கடைசியா ஒருத்தன் வந்தான் பாருங்க, எப்படி இருக்கீங்க அண்ணா, இந்த பிள்ளைக்கு இவ்வளவு நாளா அடையாளம் தெரியல, கூட நின்னவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டானா. எப்படி இருக்கீங்க அண்ணா? ஆர்னி கூட இருந்த குமார்னு கேட்டு பாரு, எல்லாருக்கும் தெரியும். என்ன லோகேஷ் படமா இருக்கு? கூலி பத்தி பேசும்போது அடுத்து இந்த படம் ஞாபகத்துக்கு வந்துரும். லோக்கி அண்ணனோட அடுத்த படைப்பு லியோ. ஆக்சுவலி அண்ணன் ஃபிளாஷ்பேக்குக்காகவே அடி வாங்கின படம், இன்னமும் அடி வாங்கின இருக்க படம் அப்படின்னா இதை சொல்லாங்க. மொத்த படமுமே பார்த்திபன் தான் லியோவா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போயின்னு இருக்கும்போது, இருங்கப்பா நான் லியோ யாருன்றதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா இருந்த அந்த லியோவை அவங்க அப்பாவே நரபலி கொடுக்குறேன்ற பேர்ல குடும்ப தகராறுல கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மொத்த கேரக்டரையே புசுன்னு ஆக்குன பாத்தியா? அங்க நிக்கிற நான், நீ அங்க நிக்கிற கூட இருந்து புடி சரியா பண்ண பொய்யாவா ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஃபிளாஷ்பேக்ன்றது தேவையே இல்லைங்க. பிகாஸ் அந்த படத்தோட கியூரியாசிட்டியே எங்க இருக்குன்னா, லியோன்றது யாரு, அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது ஆடியன்ஸுக்கு தெரியாத போதுதான். ஏன்னா லியோன்றது யாரு, அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டாங்கன்னா, பார்த்திபன் தான் லியோ அப்படின்றது ஆடியன்ஸுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஸ்கிரீன் பிளேல என்னதான் டக்கால்ட்டி வேலையெல்லாம் காமிச்சாலும், யோ அதுதான் பார்த்திபன் தான் லியோன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல, அதுக்கப்புறம் ஏன் படத்தை பார்க்கணும் அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவோம். ஆக்சுவலி இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. அண்ட் இந்த பாயிண்டையுமே படம் வந்தப்போ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுதான் படத்துக்கு பேரே லியோன் வச்சுட்டு ட்ரெய்லர்லயும்
வரையும் லியோ யாருன்றத காமிச்சிட்டு இதுக்கு மேலயும் பார்த்திபன் லியோ இல்லன்றத நம்பிட்டு எங்களெல்லாம் படம் பார்க்க சொல்றியா லோக்கி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஆக்சுவலி இந்த பிளாஷ்பேக் தேவையில்ல அப்படின்றது லோகேஷுக்குமே தெரியுங்க. ஆனா ஒரு தளபதி படம்னாலே ஒரு மஜாவான டான்ஸோட இருக்கா மாதிரியான ஒரு சாங் வேணும்ன்றதுக்காக தான் இந்த பிளாஷ்பேக்கையே வச்சேன்னு சொல்லியிருந்தாப்ல. ஆனா ஒரு சாங்காக ஒரு பிளாஷ்பேக்கையே வச்சுட்டு சரி பிளாஷ்பேக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பிளாஷ்பேக்கே ஃபேக்குன்னு ஒரு டிலிட்டட் சீன் விட்டா பாத்தியா, அங்க நிக்கிற மேன் நீ அங்க நிக்கிற. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் கேட்டேனா? கோப்ரா பிளாஷ்பேக்குக்காகவே ஓடாம போன படங்கள்ல இந்த கோப்ரா ஒண்ணுங்க. ஆக்சுவலி பர்சனலி எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளவு பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு ஞானமுத்து. எனக்கு பிடிக்கும் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரியான படங்கள் எல்லாருக்குமே இது மாதிரியான காம்ப்ளெக்ஸான ஸ்கிரீன் பிளே பிடிக்குமான்னு கேட்டா அது ஒரு டவுட் தான். ஒரு அசாசினா இருக்கக்கூடிய விக்ரம் மதியோட கேரக்டர் மேத்ஸை யூஸ் பண்ணி பல கொலைகளை பண்றாரு. ஒவ்வொரு கொலையும் எப்படி பண்றாரு அண்ட் அதுக்கான விளக்கம் இருக்கும். இது போக இவரோட கொலைகள்லாம் ஒரு ஹேக்கர் ஃபாலோ பண்ணி போலீஸ் கிட்ட கோத்து விடுறான் அப்படின்ற ஒரு லேயர். அண்ட் இந்த மதி கேரக்டருக்கு ஹெலூசினேஷன் பண்ற பழக்கமும் உண்டு அப்படின்னு சொல்றப்பவே பாருங்க ஒரு மொத்த படம் பார்த்த ஃபீல் வருது இல்ல. இப்போ இவ்வளவு நேரம் காட்டின இந்த இன்ஃபர்மேஷன்லயே டயர்டா இருக்க ஆடியன்ஸுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறேன் பாருன்னு மாட்டி விடுற அந்த ஹேக்கரும் கொலை பண்ற அசாசினும் ட்வின்ஸ். ஒருத்தன் பேர் மதி இன்னொருத்தன் பேர் கதிர். ஒரு சில காரணத்தால ரெண்டு பேரும் தன்னோட அடையாளத்தை மாத்திட்டு இருக்கானுங்க. இது போக பிளாஷ்பேக் உள்ளார ஒரு பிளாஷ்பேக்னு மதிக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரின்னு இவ்வளவு விஷயத்தையும் ஒரே படத்துல காட்டினா பாக்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான். ஐயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுயா, கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை காட்டுங்கன்னு உள்ள வந்து உட்கார ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷனை கொட்டி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றேன்னு பண்ணதால ஆடியன்ஸ் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. இந்த படம் வந்தப்போ இப்போ மதிதான் கதிரா இல்ல கதிர் நிறைய பேருக்கு அது புரியாம அப்படின்னு குழம்பி போய் நிறைய பேர் ஆன்லைன்ல பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான பிளாஷ்பேக் தான் இது. அட்லீஸ்ட் டீடைலிங்காவது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 கூட படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா என்னோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன் இதை ஒரு வெப் சீரிஸா கூட ட்ரை பண்ணிருக்கலாம். இருக்கா இந்த படம் பார்க்கவே இல்லை. வந்தாச்சு மெயினான டாபிக்கே வந்தாச்சு. எல்லாரும் ஏன்பா இந்த எல்லைக்கே ரோஸ்ட் கேட்டுனே இருக்கீங்க? அதுவும் இந்த இன்ஸ்டால எனக்கு பொதுவா டிஎம்ஸ் வரது குறைவுதான். ஆனா அந்த லாஸ்ட் 1 வீக்கா பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டிஎம்ஸ் வந்தது. என்னடான்னு பார்த்தா பூரா பேர்களும் இந்த லிக் ரோஸ்ட் தான் கேக்குறாங்க. ஐயோ நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன்ப்பா, நான் ஒன்னும் பிஆர் ஹேட்டர் கிடையாது. ஆல்ரெடி அவரோட படங்கள்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலான மிஸ்டேக் ஒரு சோசியல் அவேர்னஸோட படம் பண்ணுங்க, ஓடுதுன்றதுக்காக கண்ட பியெல்லாம் தூக்கின்னு வராதீங்க அப்படின்றதான் சொல்லியிருந்தேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லை. அந்த வகையில அண்ணனோட வளமையான டாக்ஸிசிட்டி எதுவும் இல்லாம மோரோவர் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வந்த படம் தாங்க இந்த எல்லை. சிம்பிளா சொல்லணும்னா நக்கு. இந்த நக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல வந்த கருத்துன்றது ஒரு நல்ல கருத்து தாங்க. அதாவது இப்ப எல்லாருமே இந்த மொபைல் சோசியல் மீடியா இருக்கலாம் அடிக்ஷனா இருக்காங்க இல்லையா. சோ 2040ல 2040ல உலகம் எப்படி இருக்குதுன்னா மொபைல் இருந்தா தான் இந்த சோசியல் மீடியாலாம் இருந்தா தான் வாழலாம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு உலகம். அதே உலகத்துல இந்த மொபைல் எதுவும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரியான எந்த ஒரு அடிக்ஷன்லயும் மாட்டிக்காத ஒரு ஹீரோ. பட் ட்விஸ்டே எங்க வைக்கிறாங்கன்னா இந்த 2040ல மொபைல் தான் உலகம் சோசியல் மீடியா தான் சொர்க்கம்னு வாழக்கூடிய ஹீரோயின் மேல இந்த மொபைல் எதுவும் யூஸ் பண்ணாம அவளை ஏன் 2040ல உலகமே அடிக்ஷனா இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கே ஆப்புக்கு வாய்ஸ் கொடுக்குற இந்த மொபைலே யூஸ் பண்ணாத வாசு அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாசே அவருக்கு காதல் வருதுங்க. இப்போ நான் அந்த கதையா சொல்லும் பொழுது நல்லா இருக்குதுல்ல. ஈவன் தோ படமுமே நல்லா செலவு பண்ணி அங்கங்கன்னு ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணிருந்தாலும் இந்த படத்தை கொண்டாடுவாங்க எப்படி இருக்கும் அதுவும் சென்னை எப்படி இருக்கும்ன்றத கற்பனையா நல்லா ஒரு டீடைலிங் எல்லாம் ஒரு அவுட்டே தந்திருந்தாங்க. பட் இந்த கதையை ஜஸ்டிஃபை பண்ற அந்த பிளாஷ்பேக் இருக்குதுல அங்கதாங்க விக்னேஷ் சிவன் பெரிய காமெடியா பண்ணி வச்சிருந்தாப்ல. அதாவது 2040ல உலகமே மொபைலை நம்பி தான் இருக்க போகுது, இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்பி தான் இருக்க போகுது அப்படின்றதுக்கு ரீசன் தேவை கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்ப நம்ம கண் கூட பாக்குற விஷயம் இல்லையா. எப்பவுமே அதான இருக்கு. அதே 2040 இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணாம ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு யூஸ் பண்ணாம இருக்குதுன்னா அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் வேணும்ல. ஆனா அதுக்கு அண்ணன் சொன்ன பிளாஷ்பேக் என்ன தெரியுமா? நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஹீரோ வாசேயோட அப்பா தான் சீமான். வாசேக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா பேரு தமிழ் செல்வி. அவங்க தன்னோட பேரை தமிழ் செல்ஃபின்னு மாத்திக்கிறாங்க. எதுக்காகனா சோசியல் மீடியால அவங்க செல்ஃபி போட்டே ஃபேமஸ் ஆனதால அப்படி மாத்தி வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அக்கா படத்துல வந்து 2வது சீன்லயே செல்ஃபி எடுக்கும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகி மறையாகிறாங்க. தன்னோட புள்ள அந்த போனால கண்ணு முன்னாடியே செத்து போனதை பார்த்த அப்பா சீமான் பசுமை உலகம் அப்படின்ற ஒண்ணு உருவாக்குறாரு. இதுதான் பிளாஷ்பேக், டியூரேஷன் 3 நிமிஷம். யோ இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் இந்த பசுமை உலகமா தான் இருக்க போகுதுன்றப்போ யாரையா நீ செல்ஃபி எடுக்க போன வாலிபர்
பாதாள சாக்கடையில் பதறி விழுந்து மரணம் அப்படின்ற பாலிமர் நியூஸ் எல்லாம் தூக்கி வந்து பிளாஷ்பேக்கா காமிச்சிட்டு இருக்கீங்க. யாரா நீங்களா? அதுவும் இந்த அப்பா கேரக்டர் பண்ண சீமான் இருக்காருல, மனுஷன் நடிப்புல பிச்சு உதறாப்ல. ஆனா இந்த படத்தையும் கட்சி மீட்டிங்னு நினைச்சாரா என்னவோ தெரியல. இந்த படத்துல வந்துட்டு நான் தூய தமிழ்ல தான் பேசி நடிப்பேன், அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசின்னு இருக்காரு. ஆக்சுவலி அது ஒரு இமோஷனல் சீனுங்க. இப்போ ஆடியன்ஸுக்குமே அது ஃபீல் ஆகணும். ஆனா சீமான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தூய தமிழ்ல ஃபீல் பண்றதால ஏதோ லோ குவாலிட்டி டப்பிங் படம் பாக்குறாங்க. அருமை மகளை இழந்துட்டு என்னடா இது வசனமே புரியல. ஆக்சுவலி இது இந்த சீன்ல மட்டும் கிடையாது, படம் பூராமே இது ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த பசுமை உலகத்துக்கே ஒரு டம்மி ரீசன் வச்சிருக்கா மாதிரி மொத்த உலகமே 2040 ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவர் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் வச்சிருந்திருக்கணும்ல. சோ இந்த படத்துல எதுக்கு இந்த பசுமை உலகம், இந்த உலகத்துக்கு வரவங்களுக்கான கிரைட்டீரியா தான் என்ன, யாரு தான் அவங்களை எல்லாம் இங்க அமுச்சு வைக்கிறா, இப்படி எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. என்ன என்ன இளவு சார் இது அப்படின்ற மாதிரியே போயின்னு இருக்கும். ஆக்சுவலி இந்த சீமான் கேரக்டரையாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டுவாங்கன்னு பார்த்தா அவரை கூட்டினு வந்து டம்மியாக்கி அவர் டயலாக்கி அவருக்கு சொல்லி கலாச்சின்னு இருக்கானுங்க. சோ இந்த படத்தோட பேஸ்மெண்டே தப்பா இருக்கும் பொழுது எப்படி இந்த படம் வழங்கும் சொல்லுங்க. இந்த வழி தெரியாம எத்தனை பேர் புகைப்படம் எடுத்தா, எத்தனை பேர் அதை கேலி சித்திரமா மாத்தணும், எத்தனை பேர் அதுக்கு விருப்பம் தெரிவிச்சா. உயிர் காக்கும் உறுதி ஓட்டுநர் கூப்பிட்டேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு மேல எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்னும் இருக்கலைங்க. பிகாஸ் விக்னேஷ் சிவன் இருந்து இதுக்கு மேல என்னத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது ஒண்ணு. ஆனா விக்னேஷ் சிவன் ஒண்ணே மட்டும் புரிஞ்சுக்கணுங்க, கதை தான் முக்கியம். அது இருந்தா தான் அதுக்கப்புறமா தான் அதுல இருக்கக்கூடிய சிஜி, விஎஃப்எக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன், கேமரா, மியூசிக்னு இதெல்லாம் பாப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் சொன்னா அவருக்கு கோவம் வேற வருது. இதுல என்னத்த சொல்ல. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். தலையை வச்சு வேற ஒரு படம் இருக்குதா இந்த கதை தானா? இந்த படத்துல மட்டும் அனிருத் இல்லன்னு வைங்களேன், படம் படுத்து இருக்கும். என் பக்கத்துல வந்தவங்க இன்ட்ரோக்கு முன்னாடியே தூங்கிட்டான். கடைசியில தியேட்டர்ல பெருகிற ஆயா வந்து எழுப்பி விடுது, அந்த நிலைமையில இருக்குது. இதுல ஆக்கோ சாங் தான் ஒரு கேடு. இந்த படமே குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படங்க. இதை இந்த படத்தோட கேமராமேன் நட்டி சொல்லியிருப்பாரு. அது போக நானே என்னோட பல வீடியோக்கள சொல்லிட்டேன். எடுத்தியா? இது ஒரு குழந்தைகளுக்கான படம். ஒரே சொல்லுது. சரிப்பா, குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட பிளாஷ்பேக்கையும் ஏதாவது குழந்தைத்தனமா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை பண்ணல. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது பிளாஷ்பேக்ன்ற பேர்ல பொலிட்டிக்கலா சைஸா மூவ் பண்றானுங்க. ஓ, உனக்கு இந்த மொத்த படத்திலேயே பிளாஷ்பேக் மட்டும் தான் குறையா தெரியுதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம். பட் படம் வந்தப்பவும் சரி இப்பவுமே சரி இந்த படத்துல இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் கண்டென்ட் போட்டு தான் அடிச்சிட்டு இருக்கானுங்க. மீம் டெம்ப்ளேட்லாம் இருக்குதுல புலிவேந்தனோடது. சரிப்பா, அப்படி என்னத்தான் அந்த பிளாஷ்பேக்ல பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா படத்தோட கதைப்படி அந்த கோட்டைக்கான அரசனா இருக்க வேண்டிய நிஜ வேதாளமா இருக்க மருதீரன் தான் ஒரு வேதாளனே தெரியாம தான் ஒரு அரசனே தெரியாம வாழ்றாப்ல. இது ஒரு யூசுவலான ராஜா மூவி டெம்ப்ளேட் தான். இப்போ அவருக்கு ஏன் இதெல்லாம் தெரியாம இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு பிளாஷ்பேக் வைக்கணும்ல. அங்கதான் சம்பவமே. ஊர் மக்களை கொடுமை பண்ணக்கூடிய படைத்தளபதி ஜலதரங்கனை தட்டி கேட்கணுன்றதுக்காக 18 வருஷத்துக்கு முன்னால படிப்புக்காக ஊரை விட்டு போன இளவரசன் புலிவேந்தனை அந்த ஊர் மக்கள் வரவழைக்கிறாங்க. வந்தவர் உங்களை நான் காப்பாத்துறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த சீன்ல மக்கள் தான் முக்கியம், மக்களுக்காக நான் என்னவும் பண்ணுவேன்னு விஷத்தை குடிச்சு செத்து போயிடுறாப்ல. இந்த புலிவேந்தன் ஆள பிறந்தவன் இல்லம்மா, மக்களுக்காக வாழ பிறந்தவன். A few moments later. அவன் செத்துட்டான்டா. இப்போ தன்னோட அப்பா புலிவேந்தன மாதிரியே இருக்கக்கூடிய மகன் மருதீரனை தளபதி ஜலதரங்கன் பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாப்ல. என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புலிவேந்தன் சாகும் பொழுது புலி வேஷத்துல இருப்பாப்ல, புலி வேஷத்துல. சோ ஜலதரங்கனுக்கு புலிவேந்தனோட முகம் அவ்வளவா அடையாளம் தெரியாது. இதுக்காக ஒரு டயலாக்கே வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு புலி மாதிரியே இருக்கே. பாக்குறதுக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரியான ஒரு லாஜிக்கை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஒரு படத்தோட பேஸே இதுவா தான் இருக்கும் பொழுது அதுலயே உளுந்த வட சைஸுக்கு இவ்வளவு பெரிய ஓட்டை இருந்தா எப்படி வழங்கணும் சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சிம்புதேவன் 23ஆம் புலிகேசி, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அதே மூடுல புலி படத்தையும் எடுத்துட்டாரு போல. ஆனா அவருக்கு புரியல, ஐயா இது தளபதி படம். சீமாராஜா ஒரு மொத்த படமுமே நடிச்சாருன்னா அது இந்த சீமராஜா தாங்க. இந்த படத்தோட பிளாஷ்பேக் இருக்குது, அது ஒரு தினுசான பிளாஷ்பேக்கா இருக்குங்க. எப்படின்னா ஹோல் படத்துக்கும் இந்த பிளாஷ்பேக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. படத்துக்கு பிளாஷ்பேக்கே தேவையில்லைன்றாங்க. படம் பூரா ஜமீன் வாரிசா இருக்கக்கூடிய சீமராஜா காமெடி படத்துக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் வச்சா நிறைய சுத்தி இருப்பாரு. படம் முடியறதுக்கு ஒரு half an hourக்கு முன்னால இந்த பிளாஷ்பேக்கை திறந்து உங்க தாத்தா பொண்ணு தாத்தாலா யாருக்கு தெரியுமான்னு கடம்பவேல் ராஜா வளரின்னு உன் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் நிலத்துக்காக போராடினவங்க, போர் செஞ்சவங்க ஒரு தாத்தா சொல்லுவாப்ல. அந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா இத சொல்றதுக்காகவே படத்தோட தொடக்கத்துல இருந்தே வச்சிருப்பானுங்க. அந்த தாத்தாக்கு இந்த படத்துல இருக்க ஒரே ஒரு வேலை இந்த பிளாஷ்பேக் சொல்றதுதான். இங்க இருக்கிற 85,000 ஏக்கர் நிலமும் சும்மாவா வந்துச்சு? 9 நூற்றாண்டா எந்த அந்நிய நாட்டுக்காரனையும் உள்ள நுழைய விடாம பாதுகாத்தார் அன்பன. என் தாத்தனுக்கு தாத்தன், எத்தனுக்கு எத்த, என் பூத்தை ஓ ஓட்டை வளரி வீரன் மகா கடம்பவே. எனக்கு இவங்க கஷ்டம் புரியுது, ஆனா இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்றாங்க.
ஆக்சுவலி இந்த கடம்பவேல் ராஜா வளரி இந்த பீரியட் ஸ்டோரி இருக்குல்ல இத தனி படமாவே எடுத்துக்கலாம். இத கொண்டு போய் இந்த படத்துல சொல்றாங்க தெரியல. ஆக்சுவலி இந்த படம் பூராவே பாத்தீங்கன்னா எஸ்கேனா வளம போல வெட்டி ஆபீசரா தான் சுத்திட்டு இருப்பாரு. திருதிப்புடு ராஜா கெட்டப்புல வந்தா சிரிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு தசாவதாரம் கமல் சாருக்கு அப்புறமா எஸ்கேனா இந்த படத்துல தான் அதிகமான கெட்டப்லாம் போட்டிருந்தாப்ல. கெட்டப்ப நார்மலைஸ் பண்றாங்களாமா நார்மலைஸ். ஆக்சுவலி இந்த மொத்த படத்துலயே அந்த பிளாஷ்பேக் மட்டும் தாங்க நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல கொண்டு போய் அந்த பிளாஷ்பேக்க சொல்றதுக்காக ஒஸ்ட் பிளாஷ்பேக்குங்க. படத்துக்கு இது சம்பந்தம் இல்லை. அஞ்சானா இந்த படத்தை பத்தி நானும் நிறைய வாட்டி பேசிட்டேன். சோ எனக்கும் போர் அடிக்கும் உங்களுக்கும் போர் அடிக்கும்ன்றதுனால சட்டு புட்டுன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். கத்துக்கிட்ட மொத்த வித்தை இறக்கி பாம்பேல ஒரு கேங்ஸ்டர் படம் பண்றேன்னு சூர்யா வச்சு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு குஜிலி மஸ்து மூவ்மெண்ட் பண்ண படம் தாங்க இது. யூசுவலா அந்த தமிழ் சினிமால கேங்ஸ்டர் மூவிஸ்க்குனே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இல்லனா ஃபேமிலியை துரோகத்தால கொன்னுருவாங்க. சோ அதுக்கு பழி வாங்குவாரு இல்லனா மறைஞ்சு வாழ்வாரு. இது ஒரு டெம்ப்ளேட். சோ இதே டெம்ப்ளேட்ல வந்த படம் தான் இதுவும். இதுல பெருசா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த படத்துல பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க. ஆரம்பத்துல ராஜுபாயோட தம்பின்னு ஒரு கேரக்டரை காட்டி சரி ராஜுபாய்ன்றாங்களே அப்படி ராஜுபாய் என்னதான் பண்ணாரு எங்கதான் இருக்காரு அப்படின்ற கியூரியாசிட்டியை ஏத்தி ஆடியன்ஸோட பொறுமையெல்லாம் சோதிச்சுட்டு பிளாஷ்பேக்னு ஒன்னு ஓபன் பண்ணும் பொழுது அதே பழைய பாஷா பட பிளாஷ்பேக்கை காட்டினாங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறாருங்க லிங்குசாமி. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் லீனியர்லாம் தேவையே கிடையாதுங்க. லீனியராவே சொல்லி இருந்திருக்கலாம். ஓரளவு சுமாராவது இருந்திருக்கும். இப்ப இந்த வடக்கு நண்பர்கள்லாம் இப்படிதான் நான் லீனியரா இல்லாம லீனியரா இதே படத்தை கட் பண்ணி யூடியூப்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தாங்க மனசுல வச்சுக்கணும். அது எந்த படத்துக்கா இருந்தாலும் சரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் கில் மூவிஸ். அவங்களே உருவாக்குறாங்க. நம்ம ஐயோ இந்த படமா எப்படி இருக்க வேண்டிய படம். பர்பஸே இல்லாத சூப்பர் ஹீரோ விஜிலாண்டே மூவினா அதுதாங்க இந்த கந்தசாமி. டாக்ஸ் எதுவும் கட்டாம பல இல்லீகல் வழிகள் மூலமா சம்பாதிச்சு பதுக்கி வச்சிருக்க பல பணக்காரங்களோட கருப்பு பணத்தை சிபிஐயா இருக்கக்கூடிய கந்தசாமி சாமியோட உருவமா நின்னு அதை அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிச்சு ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாரு. சரிப்பா, இப்ப இந்த சிபிஐ ஆபீசரா இருக்க கந்தசாமி ஏன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஆனா நல்லது பண்றதுக்கு எதுக்குப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லைங்க. அவர் நல்லது பண்றதுக்கு இப்போ ஒரு காரணத்தை சொல்றேன் பாரு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணி ஹீரோ இந்த சிபிஐல சேர்றதுக்கெல்லாம் முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிட்சா டெலிவரி பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ பாத்தீங்கன்னா வில்லனோட ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தகராறுல வில்லன் தன்னோட அடியாள் கிட்ட சொல்றான் எனக்கு ஹீரோவோட வலது கை வேணும்னு. அடியாளுங்க எல்லாம் வந்து அங்க நடக்கக்கூடிய சண்டையில கந்தசாமிக்கு பதிலா அந்த அடியாளுங்க கந்தசாமியோட ஃப்ரெண்டோட கையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. யோ இதுக்கும் ஏழை மக்களுக்கு உதவி பண்றதுக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ருக்கோ ஜாரா அங்கதாங்க இந்த படத்தோட டைரக்டர் அவரோட 7வது அறிவை யூஸ் பண்ணி ஒரு காரணம் சொல்லியிருந்தாப்ல. என்னன்னா இந்த பணக்காரங்க எல்லாம் தாங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுனால தானே அடியாளுங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து இந்த மாதிரி கொலை பண்ண சொல்றானுங்க. சோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாதிரியான எக்ஸஸ் பணத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு உதவி பண்ணா என்ன தப்புன்னு கேக்குறாயா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐயோ ஒரு சூப்பர் ஹீரோக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு ஜஸ்டிபிகேஷன் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா. இந்த கந்தசாமியே கைண்ட் ஆஃப் பேட்மேன் ரெஃபரன்ஸ்னு வைங்களேன். இப்போ பேட்மேனே ஏன் காத்தம் சிட்டில இருக்கக்கூடிய கெட்டவங்களுக்கு எதிரான பயத்தை பொதுமக்கள் கிட்ட இல்லாம பண்றாரு, ஏன் கெட்டவங்களுக்கு எதிராக சண்டை போடுறாரு அப்படின்றதுக்கான ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். ஆனா இது என்ன ரீசனு? சரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு உள்ள வந்தாரு சரி. ஆனா ஹீரோ கந்தசாமியா இருக்கணும்ன்றதுக்காக பல இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ் ஹீரோக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் எந்த பர்பஸும் இல்லையே. இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஜஸ்டிபிகேஷன் இருக்குது படத்துல? ஒண்ணுமே இல்ல. சோ இந்த படத்தோட பேஸ்மெண்டே இவ்வளவு வீக்கா இருக்கும் பொழுது லிட்டரலி 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் பாப்பாங்க சொல்லுங்க? ஆக்சுவலி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த சிபிஐ ஆபீஸோட ஹெட்டே கந்தசாமிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர்கிட்ட போய் கேட்பாங்க ஏன் ஹெல்ப் பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் ஒரு ரீசன் சொல்லுவாரு. அதுவே இந்த கந்தசாமியோட கேடுகெட்ட பிளாஷ்பேக்கை விட நல்லா இருக்குங்க. 41 வருஷம் சிபிஐல இருந்து என்னத்த கிழிச்சங்க இருக்கும். பேங்க் ஃப்ராட், ஸ்டாம்ப் பேப்பர் ஃப்ராட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ராட், ஃபாரின் கரன்சி ஃப்ராட் ஆரம்பிச்சு ஏற்றுமதி இறக்குமதியில நடக்கிற பிசினஸ் மேன் அதிகாரிகள் கூட்டம் ஃப்ராட் வரலாம். அத்தனை பேரு மேலையும் கேஸ் போட்டேன். இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஏமாத்தி 5-10 சம்பாதிச்சவங்க இல்ல. 1000 கோடி 5000 கோடி இதுவரையிலும் ஒருத்த கிட்டல இருந்து 1 ரூபாயும் பிடுங்க முடியுது. கேஸ் நடக்குது நடந்துகிட்டே இருக்குது. தப்பான வழியில சம்பாதிக்கிறவங்க ஒரு ரூபாய் நோட்லயும் ஒரு ஏழை பேரு தான் எழுதப்பட்டிருக்கு. எடுத்து கொடுப்போம் சார். அட்லீஸ்ட் இதையாவது டெவலப் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கா வச்சிருந்தா கூட கொஞ்சமாவது ஜஸ்டிஃபைபிளா இருந்திருக்கும். இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் தான். சோ ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஃபிளாஷ்பேக் நம்பி தான் இருக்கும் பொழுது அந்த ஃபிளாஷ்பேக் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனா சிவா அங்கிள் இல்லப்பா நான் எனக்கு என்ன தெரியுமா அதத்தான் பண்ணுவேன்னு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்றேன்னு ஓபன் பண்ணா ஹீரோ பல்கேரியன் போலீஸ் கிட்ட தமிழ்ல பேசிட்டு தப்பி போறாப்ல. கட் பண்ணா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல யார் அவன் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ வில்லன் சார் என்ட்ரி கொடுத்து ஹீரோக்கு பில்டப்பா ஏத்தி நிற்பாரு. இதுல ட்விஸ்ட கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு இந்த சீன்ல எல்லாருமே ஏக்கையா எங்க எப்படி உயிரோட இருக்காரா? ஐயோ அவர் என் உயிர் நண்பராச்சு
எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு ஆடியன்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டு மீன்வெயில் பாத்தீங்கன்னா ஏதோ பனிமலை உச்சில ஏகே சார்வால் பேக்க திருப்பி ஒரு போஸ்ட் கொடுக்குறாப்ல அங்க ஓபன் பண்றாங்க பிளாஷ்பேக். ஆமா இது என்ன போஸ்ட் நடக்குதுங்க ப்ரோ? ஐ டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. சரி, ஒரு நண்பன் தன்னோட காணாம போன நண்பனை இவ்வளவு ஆர்வமா தேடுறானா பிளாஷ்பேக்ல ஏதோ ஹெவியா இருக்கும் போலன்னு பார்த்தா அதே பழைய ஃப்ரெண்டு முதுகுல குத்துன கதையை தூக்கின்னு வந்து ஐயா இது ஹாலிவுட் படங்கய்யா அப்படின்னாப்ல. ஐயா நீங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கே படம் பண்ணியிருந்தாலும் கதை தாங்கய்யா முக்கியம். முதலாவது இந்த ஹீரோக்கு ஹீரோ ஃப்ரெண்டு முதுகுல குத்துற டெம்ப்ளேட்டை தமிழ் சினிமால இருந்து தயவு செஞ்சு பேன் பண்ணுங்கய்யா அப்படின்னு ஆடியன்ஸ் வந்த படத்தை திருப்பி அமைச்சிட்டாங்க. உண்மையா இந்த படத்துல ஏகே முதுகு குத்துவாங்கல, சிவா அங்கிள் தான் ஆடியன்ஸ் கிட்ட முதுகு குத்துவாங்கனாப்ல. என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க, பழகிடுச்சு. ஒரே ஒரு பிளாஷ்பேக்க வச்சு ஒரு குப்பை படத்தையே ஓட வச்சதுன்னா அது இந்த படம் தாங்க. அப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ ஒரு பிளாஷ்பேக்க வச்சு ஒரு படத்தையே ஓட வச்சிருக்காங்கன்னா அந்த பிளாஷ்பேக் நல்ல பிளாஷ்பேக் தானே, அதை கொண்டு வந்து ஏன் இந்த கண்டென்ட்ல பேசுறீங்கன்னு. பட் அதுதான் இல்ல. படம் ஓபன் ஆகும் பொழுதே அப்பாவோட அபியூசிவான பேரண்டிங்ல வளரக்கூடிய ஒரு பையன் அப்பா படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது படிப்பு முக்கியம் கிடையாது திறமை தான் முக்கியம்ன்றது என் அப்பாவுக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான மோரலோட இந்த படத்தை தொடங்குறானுங்க. வாழ்க்கையில படிச்சா தான் பெரிய ஆளாக முடியும். அது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நீ மறக்கூடாது. அன்னைக்கு முடிவு பண்ண லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும், ஆனா படிப்புனால இல்ல என்னோட திறமையினால. அது என்ன அன்னையில இருந்து தேட ஆரம்பிச்சேன். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. சரி, இந்த மிச்சம் இருக்கக்கூடிய படத்துலயாவது தன்னோட திறமையை தேடினாப்லையான்னு கேட்டீங்கன்னா காலேஜ் பூரா காவாலியா சுத்தி மாஸ் காட்டுறேன்னு ஆடியன்ஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் திறமையை கண்டுபிடிச்சு டைரக்டர் ஆயிடுறாரு. இப்போ இவனுங்க இவ்வளவு நேரம் காட்டினாங்கல்ல ஒரு குரல் வித்து, அதை கண்டுபிடிச்சு எங்க நீங்க அடிச்சு தோச்சுறீங்களோன்னு அதுக்கு மண்டைய வச்சு அண்ட கூட அப்படின்ற மாதிரி படம் பூரா டாக்ஸிக்கா இருந்த அப்பா கிளைமேக்ஸ்ல வந்து அவர் அபியூசிவா இருந்ததே உனக்காகத்தானேப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல காட்டின அந்த டாக்ஸிக் சீன்லாம் இமோஷனல் சீனா மாற அந்த மூமெண்ட் இருக்குதுல அதுதாங்க ரியல் குபீர் மூமெண்ட். எப்படின்னா புள்ள பிறந்தது வச்சு ஆம்பளை புள்ளையா அப்படின்னு பார்த்தவரு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எனக்கே தான்ப்பா என் புள்ளைக்கு எதுவும் தந்துராது அப்படின்னு சாமி கிட்ட வேண்டாராம். சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்த பையனை தூக்குறதுக்கு பதிலா சைக்கிளை தூக்கிட்டு உனக்கு சோறு போட்டு அந்த சைக்கிளை தாயா அவர் தெய்வமா பார்த்தாரு அப்படின்னு உருட்டுவாங்களாம். எங்க நீ சினிமாக்கு போனேன்னு போய் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் லேப்டாப்பே உடைச்சேன்னு வரான். அந்த மார்க் கம்மியானதுக்கு மொட்டை போடுறதுக்கு ரீசனே கிடையாது. மேபி இந்த பிளாஷ்பேக் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம், ஆகியிருக்கும், அதனாலதான் இந்த படமே ஓடிச்சு. பட் உண்மை என்னன்னா அவங்களோட பிளான் இதுதாங்க. படம் தொடங்கும் பொழுதே படிப்பு முக்கியம் கிடையாது திறமை தான் முக்கியம் அப்படின்னு மோரலி கரெக்டே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி தொடங்குற இந்த படத்துல ஹீரோ அவரோட திறமையால டைரக்டர் ஆயிராப்ல. இப்போ அவனுங்க கிளைமேக்ஸ்ல காட்டுற இந்த இமோஷனலான பிளாஷ்பேக் இருக்குதுல இதுல இந்த திறமை தான் முக்கியம்னு சொன்ன இந்த மேட்டரே மறந்துட்டு இருப்பீங்க. அதுதான் அவங்களுக்கும் தேவைப்பட்டது. ஆக்சுவலி என்கிட்ட வந்து படிப்பு தான் முக்கியமா இல்ல திறமை தான் முக்கியமானு கேட்டீங்கன்னா ரெண்டுமே முக்கியம் தாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்கன்னு வைங்க, நீங்க படிச்ச படிப்பு தான் அந்த இன்டர்வியூல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும், அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வைக்கும். அண்ட் தென் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் தான் அந்த இன்டர்வியூல உங்களை செலக்ட் பண்ண வைக்கும். சோ போத் டேலண்ட் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே முக்கியம் தான். இதே இந்த படத்துல எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டாங்க. அவ்வளவு எங்க ஒரு டைரக்டர் ஆகணும்னா கூட இப்ப படிப்பு தான் முக்கியம், யாரும் படிக்காமலாம் இங்க டைரக்ஷனுக்கு வரது இல்லையே. இது இந்த படத்தோட டைரக்டர் சிபிக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹி இஸ் a civil engineer. அதுக்கப்புறமா தான் டைரக்டர். சோ ஒரு பிளாஷ்பேக்ன்றது ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமால பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமான பிளாஷ்பேக் கேட்டகரி தாங்க இருக்குது. ஒன்னு இன்டர்வல் வரைக்கும் ஒன்ன காட்டிட்டு இவர் யாரு தெரியுமா அப்படின்னு இன்டர்வலுக்கு அப்புறமா பிளாஷ்பேக் காட்டுவாங்க. இல்லனா ஆரம்பத்துல எதனாவது ஒரு சீன்ல தொடங்கிட்டு ரெண்டாவது சீன்லயே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்ன ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணிடுவாங்க. சோ இதையே திரும்ப திரும்ப அரைச்சதால இந்த பிளாஷ்பேக்ன்ற கான்செப்ட் ஆடியன்ஸ்க்கு இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ வரக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்கே இல்லாத படம் இல்லனா சீன்ஸ் எதுவும் இல்லாம டயலாக்ஸ்லயே பிளாஷ்பேக்க கன்வே பண்றதுன்னு புதுசாலாம் ட்ரை பண்றாங்க. நல்ல ஒரு முயற்சி தான். சோ இது போல உங்களுக்கு தெரிஞ்ச மொக்க பிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நான் அந்த கண்டென்ட்ல பிளாஷ்பேக்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி சொல்லிருந்தேன்ல, இது போல நல்ல பிளாஷ்பேக் இருக்கக்கூடிய நிறைய தமிழ் படங்களும் இருக்குது. அத பத்தின ஒரு லிஸ்ட போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்ட் 2னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் பெஸ்டான பிளாஷ்பேக் இருக்கக்கூடிய படங்களோட லிஸ்ட்டுமே போடுறேன். சோ அப்புறம் என்னங்க கீழ பாருங்க நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்கும், போற போக்குல அதுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்புறம் என்ன இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது தெரிஞ்சதுதான் கூலி லியோ இதெல்லாம் வரும் தான் தெரியும். ஆனா இது கூலியில அந்த பிளாஷ்பேக் நல்லாதான் இருந்துச்சு. அது ஒரு என்டர்டைன்மெண்டா இதா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கதைக்கு அந்த நாகார்ஜுன இது மட்டும்தான், அதாவது கண்ணு முன்னாடியே கொண்டிருக்கான் அவனாவும் இல்லையா அந்த மாதிரிதான் சொல்றது. அது இவங்க கொடுத்த பில்டப்புக்கு அது வந்து ஸ்ட்ராங்கா எதிர்பார்த்திருக்காங்க. இப்போ நேரத்துல இல்ல, இது முன்னாடில இருந்து தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் ஓடிட்டு இருக்கும். அங்க ஹாலிவுட்ல நீங்க இதெல்லாம் பண்ணா அவங்க ஓட்டி தள்ளிடுவாங்க. இங்க ஃபுல்லா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ இன்னைக்கு நேற்று பண்ற மாதிரி சொல்றது வந்து
எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஏன்னா பழைய படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அப்படிதான் காட்டியிருப்பாங்க. அதான் அவங்க அப்பா அம்மாங்களுக்கே தெரியாது இது வந்து அவங்க பசங்க இல்லை அவங்க இது அப்படின்னு தெரியவே தெரியாத மாதிரி தான் அப்படி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது முன்னாள்லேருந்தே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதை மாத்தாம வச்சிருக்காங்க, அவ்வளோதான். கந்தசாமி அது வந்து எனக்கு சூப்பர் ஹீரோ காட்டினா அது அப்படியே காமிச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம். அது தேவையில்லாத ஒரு பிளாஷ்பேக், அந்த ஃப்ரெண்டு இது அது காட்டினது இல்லை. அது நிறைய அந்த படம்லாம் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அந்த படத்தெல்லாம் பார்த்து எவ்வளவு நேரம் நான் பாடினேன்னு எனக்கு தான் தெரியும். இப்படி இருக்கும் என்னடா பேட்மேன் என்னடா சூப்பர்மேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அது எல்லாம் ஃபுல்லா ஆளை வச்சு கயிறை வச்சு தூக்குறாங்க. அது இதுன்னு காட்டினோன்னே எனக்கு அது அந்த இடத்துல அந்த படம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி போய் பார்த்தோன்னா அது நல்லா தான் இருந்துச்சு. பட் சூப்பர் ஹீரோன்னு சொல்லாம எடுத்திருந்தா கூட ஓடி இருக்கும். என்னதான் பிளாஷ்பேக் அந்த கான்செப்ட் சொல்லியிருந்தாலும் அந்த டைம்ல அந்த பிளாஷ்பேக்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்திருக்கும். ஓவர் அந்த சூப்பர் ஹீரோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அந்த படம் ஆடி வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்